ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியோட வளைகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கார். அப்போ அப்பத்தா தமிழ்செல்விக்காக ஏதாவது பண்ணணுங்கிறாங்க. அதுக்கு ராஜாங்கம் வீட்டு சாவி கொத்த அப்படியே தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துக்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்றார். இதை கேட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் செம காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் தாமரை ராஜாங்கம் பார்த்த மாப்பிள்ள பத்தி காமேஷ் பிச்சைக்கு போன் பண்ணி சொல்லி அழுவுறா. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வேணும்னே தமிழை பத்தி ரொம்ப மோசமா பேசி வம்பு இழுக்கிறா. தமிழும் ஈஸ்வரிக்கு பதிலுக்கு 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறா. ஈஸ்வரி தமிழை பழிவாங்கணும்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரனுக்கு போன் பண்ணி பேசுறா. அப்போ ஈஸ்வரி தமிழோட வளைகாப்புக்காக பேசுறா. வைர வேலை முருகருக்கு கொடுக்க போறாங்களா, நீ அந்த வேலையை திருடிடு, உனக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன்னு சொல்றா. அவனும் சரிங்கிறா. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் சேது அவளை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி கனவு காண்றா. பயத்துல தமிழ் எழுந்து கத்துறா. சேது அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் பண்றான். இதோட சீரியல் முடியுது.